இன்ஃபோமீடியாவின் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டுட்டோரியலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இதில் எப்படி ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுன்னு கற்றுக்கவிருக்கிறோம். இதில் நீங்கள் எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி மெசேஜ் அனுப்புறது, வைஃபை ப்ளூடூத் எல்லாம் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அப்படின்றதெல்லாம் கற்றுக்குவீங்க. ஆண்ட்ராய்டு ஒரு மொபைல் டிவைஸில் ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான். முன்னொரு காலத்துல எல்லாம் நம்ம சிம்பியன் மொபைல்ஸ் யூஸ் பண்ணோம். சிம்பியன் மொபைல்ஸுக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுலையுமே நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் ஆண்ட்ராய்டில் ஜாவாவோட சேர்த்து XML ஃபைல்ஸும் யூஸ் பண்ணுவோம். XML ஃபைல் எடுத்துட்டா லேஅவுட்டுக்கு ஒரு XML ஃபைல் யூஸ் பண்ணுவோம், பெர்மிஷன் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு XML ஃபைல் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பற்றி நீங்கள் பின்னாடி பார்க்க இருக்கிறீங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது கூகுள் தான். கூகுள் ஆண்ட்ராய்டு இன்கார்பரேஷன் 22 மாசமே ஆன இந்த கம்பெனியை வாங்கி அதை நடத்திச்சு. 84 கம்பெனிகள், சாம்சங், KDDI, டெலிகா, eBay, இன்டெல் போன்ற 84 கம்பெனிகளுடைய கூட்டு தான் ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ். இந்த 84 கம்பெனிகளையும் வழிநடத்தியது கூகுள். ஆண்ட்ராய்டுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம். இதை யாருனாலும் டவுன்லோட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் எவ்வளவோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்தா நம்ம கேம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், இபுக்ஸ் இப்படி எவ்வளவோ ஆண்ட்ராய்ட்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஆண்ட்ராய்டுடைய ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுடைய ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடியது லினக்ஸ் கர்னல், நேட்டிவ் லைப்ரரிஸ், ஆண்ட்ராய்டு ரன் டைம், அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க், அப்ளிகேஷன். லினக்ஸ் கர்னல் தான் ஆண்ட்ராய்டுடைய இதயம்னு சொல்லலாம். லினக்ஸ் ஆண்ட்ராய்டுடைய டிவைஸ் டிரைவர், எப்படி பவர் மேனேஜ் பண்ணணும், மெமரி எப்படி மேனேஜ் பண்ணணும், டிவைஸ் மேனேஜ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். நேட்டிவ் லைப்ரரியில் C++ கோட்ஸ் இருக்கும். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கான கோட்ஸ் எல்லாம் நேட்டிவ் லைப்ரரிஸில் தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் தான் டால்விக் விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும். எப்படி ஜாவாக்கு ஜாவா விர்ச்சுவல் மிஷினும், அது போல் ஆண்ட்ராய்டுக்கு இருக்கக்கூடியது தான் டால்விக் விர்ச்சுவல் மிஷின். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். C++ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் stdio.h, conio.h நம்ம யூஸ் பண்ணுறது போல ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய லைப்ரரி தான் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். அப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துட்டா ப்ரௌசர், கேம்ஸ், செட்டிங்ஸ், அந்த ஹோம், கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் தான் அந்த அப்ளிகேஷன்ஸில் இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம டால்விக் விர்ச்சுவல் மிஷினை பற்றி பார்க்கவிருக்கிறோம். டால்விக் என்பது ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த டால்விக் விர்ச்சுவல் மிஷினை எழுதினவர் டான் போன்ஸ்டைன். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஜாவாக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது போல ஆண்ட்ராய்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவது டால்விக் விர்ச்சுவல் மிஷின். காரணம், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், மெமரி அதிகமாக இருக்கும். அதனால அதுக்கு நம்ம JVM யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு DVM, அதாவது டால்விக் விர்ச்சுவல் மிஷின் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ், மெமரியை கம்மி பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். இதோ நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைல் தான் சோர்ஸ் கோடு. அந்த ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணுறதுனால ஜாவா C யூஸ் பண்ணுறோம். அந்த ஜாவா ஃபைல் கிளாஸ் ஃபைல், அதாவது டாட் கிளாஸ் ஃபைலை கன்வெர்ட் ஆகும். அந்த DVM அந்த டாட் கிளாஸ் ஃபைலை டெக்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணும். அதுக்கடுத்ததாக அதை பேக்கேஜ் பண்ணப்படும். அந்த பேக்கேஜ் பண்ணப்பட்டது தான் AAPT, அதாவது ஆண்ட்ராய்டு அக்சஸ் பேக்கேஜிங் டூல் அப்படின்ற அர்த்தம். அந்த ஆண்ட்ராய்டு அசஸ்ட் பேக்கேஜிங் டூல் தான் APK ஃபைலாக கன்வெர்ட் ஆகப்படுது. அந்த APK ஃபைலை நம்ம எந்த ஒரு மொபைல் டிவைஸ்லையும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிடலாம். அந்த ரன் பண்ண அப்ளிகேஷன் தான் ஆண்ட்ராய்டில் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடியது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டுனா என்ன, அதோடைய ஆர்கிடெக்சர்னா என்ன, டால்விக் விர்ச்சுவல் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்து எப்படி நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கவிருக்கிறோம். நம்ம இப்போ ஜாவா டெவலப்மெண்ட் கிட், எக்லிப்ஸ் இது ரெண்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டும் வச்சு தான் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ADT அப்படின்னா எக்லிப்ஸ் ஐடியும் SDK ஃபோல்டரும் சேர்ந்தது. ADT நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா SDK + எக்லிப்ஸ் ஐடி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ADT. நம்ம JDK வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். காரணம், ஜாவா யூஸ் பண்ணி தான் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். JDK கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக செகண்ட் லிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதை ப்ரௌசரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்கள். என்டர். இதுதான் ஓரக்கலோட ஜாவா டெவலப்மெண்ட் கிட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட். உங்கள் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நான் 32 பிட், அதனால் விண்டோஸ் x86 கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் டவுன்லோட், அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததான் நம்ம எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதை காப்பி பண்ணிக்கோங்க, ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோடனே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். என்டர் டவுன்லோட். நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சில நிமிடங்கள் எடுக்கும். நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பட்டனை அமுத்துங்க. இந்த சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு அந்த ஃபைல்ஸ்லாம் அங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதில் பார்க்கலாம், 3 பில்லியன் டிவைஸ் ஜாவாவில் தான் ரன் ஆகுது. அதில் ஆண்ட்ராய்டும் ஒன்று. கம்ப்யூட்டர், பிரிண்டர், ரவுட்டர், செல்ஃபோன்ஸ், அதான் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன்ஸ். நம்ம அதுக்கு தான் இப்போ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம். பிளாக்பெரி கூட ஜாவா பேஸ் பண்ண ஒரு ஹேண்ட்செட் தான். க்ளோஸ் கொடுங்க. அடுத்து ஏடிடியை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட், ஏடிடி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஏடிடி ஃபோல்டருக்குள்ள தான் எக்லிப்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், அதாவது எஸ்டிகே ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க. எக்லிப்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எக்லிப்ஸ்ன்ற இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகுது, அதாவது ஏடிடி. இதுதான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் கிட். விண்டோ கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு எஸ்டிகே மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு எஸ்டிகே மேனேஜர் லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் தான் நமக்கு தேவையான ப்ளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் 4.3 கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கிறேன். டூல்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3.2 வெர்ஷன், 3.1 வெர்ஷன், 3.0 வெர்ஷன்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆகி அன்சிப் ஆகி எஸ்டிகே ஃபோல்டரில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ நம்ம நியூ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். அப்ளிகேஷன் நேம் கொடுங்க. அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறப்போ ப்ராஜெக்ட் நேமும் பேக்கேஜ் நேமும் அதுவாக ஃபில் ஆகிக்கிடும். ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் 1.5, மேக்ஸிமம் எஸ்டிகே வெர்ஷன் 4.3ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.